ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு மாரி ரேஞ்ச் பவுண்ட் மூவ்மெண்ட் மாரி குடுத்துட்ருக்காங்க. 23,850க்கும் 23,327க்கும் நடுவுல தான் வந்து மூவ்மெண்ட் குடுத்துட்டே இருக்கான். அ கீழ வந்தா 320 வரைக்கும் வரான். அப்படியே ரிவர்ஸ் ஆயி அப்படியே சப்போர்ட் எடுத்து திரும்ப போயிட்டு 850ல ரெசிஸ்டன்ட் ஆயி திரும்ப கீழ வரான். ஸோ அவனோட மூவ்மெண்ட் ஃபுல்லாவே இந்த மாரி தான் இருக்கு. ஸோ பேக்ரவுண்ட்ல ஏதாவது நாய்ஸ் இருக்கும். ஸோ எதுவும் கண்டுக்காதீங்க. ஸோ ஒரு மாரி வந்து ரேஞ்ச் பவுண்ட் மூவ்மெண்ட் தான். ஒண்ணு சப்போர்ட் எடுக்குது, இல்லன்னா ரெசிஸ்டன்ட் ஆகுது. ஸோ நேத்து முந்தா நேத்து கீழ நியர்பை அந்த 320 நியர்பை போயிட்டு சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆச்சு. நேத்து 850ல ஓப்பன் ஆகி திரும்ப வந்து செல்லிங். இப்போதைக்கு வந்து டவுசன் நாஸ்டாக் ஓப்பனிங்ல ஒரு செல்லிங்ல இருந்தது. பட் வந்து க்ளோசிங் வந்து ஒரு பையிங்ல தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ அதனால ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் ஆர் பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைக்க சான்சஸ் இருக்கு. அகைன் வந்து 23,850 கிட்ட ஓப்பன் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இன்கேஸ் அந்த 23,850 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அடுத்த கட்ட ரேலி வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் வந்து ஒரு ஒரு கம்ப்ளீட் சைட்வேஸ் ஒன்று தான் இருக்கு இப்போதைக்கு. இன்கேஸ் 23,850 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மட்டும் 24,175 வரைக்கும் ரேலி கொடுக்க சான்சஸ் இருக்கு. இல்லை இன்னைக்கு இதுக்கிட்டே ஃப்ளாட்டராக ஓப்பன் ஆகி அகைன் செல்லிங் இனிஷியேட் ஆகுது அப்படின்னா திரும்ப வந்து 23,320 வரைக்கும் ரேலி கொடுக்க சான்சஸ் இருக்கு. இது வந்து நிஃப்டியோட லெவல். பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் அதே தான். ஸோ அவனும் வந்து ஒரு மாதிரி சைட்வேஸ் பில்டப் ஆகுறான். ஸோ இவனுக்கு வந்து இன்னைக்கு வந்து 53,700 பிரேக் பண்ணி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ரெசிஸ்டண்டாக 54,460 ஆக்ட் ஆகும். இல்லை கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா 57,600 அப்படிங்கிறது வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஐடி செக்டார் அவன் வந்து மறுபடியும் அந்த 30,160 பிரேக் பண்ணணும். ஆனால் பிரேக் பண்ண மாட்டான். ஒரு மாதிரி வந்து இவனும் வந்து ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் வரான். ஓகேங்களா? அது வந்து இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ன்ற ஒரு பேட்டர்னு. ஸோ பேட்டர்ன் ஃபார்மேஷனில் தான் இருக்கான். ஒரு ஷோல்டரும் ஒரு ஹெட்டும் எனக்கு கிடச்சிருச்சு. இன்னொரு ஷோல்டர் ஃபார்மேஷனில் இருக்கான். ஃபார்மேஷன் ஐ பிரேக் அவுட் ஆச்சுன்னா சொல்கிறேன். ஐடி செக்டாரில் ஒரு சின்ன ரேலி வந்து கிடைக்கும். ட்ரை பண்ணலாம். ரிலையன்ஸ் அந்த சப்போர்ட் லெவல் அண்ட் ரெசிஸ்டன் இதுக்கிட்டே தாங்க சுற்றுறான். இதை உடைக்க மாட்டான். நான் உடைச்சிருவான் பார்க்குறேன், உடைக்க மாட்டான். ஸோ உடைச்சான் அப்படின்னா சரியான செல்லிங் இருக்குது. ஆனால் அதை உடைக்க மாட்டான். அப்படியே அந்த இடத்துல தடுமாறிட்டு இருக்கான். ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஸ்டில் ஆன் சைட்வேஸ். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் சைட்வேஸில் இருக்கனால. ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி என்ன மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல் பண்ண போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமியை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.